Hey guys, welcome to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு பிரியாணி ஸ்டைல்ல எப்படி கீரை சாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கீரை சாதம் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஸோ கீரை இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை எடுத்துருக்கோம். ஸோ ஒரு நிறைய பாலக்கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அரிசி ஒரு கப் ஊற வச்சுருக்கேன். பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். தக்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் நல்லா சோக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனோட்டி அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனோட்டி அது கூடவே நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் கீரைக்கு வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் ஃப்ரை ஆன வட்டிக்கு அடுத்து வரமிளகாய் எல்லாமே ஒன்றும் பாதியுமாக உடச்சி போட்டுக்கலாம். மிளகாவெல்லாம் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா இதில் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ குக்கரில் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் கீரை நல்லா 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 3/4 ஃபுல்லும் குக்கரில் போட்டுட்டு மீதி கொஞ்சம் வந்து ஜாரில் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சி போடுறப்போ நமக்கு அந்த க்ரீன் கலர் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு அந்த கலர் தேவையில்லைன்றப்போ நீங்கள் எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குக்கரில் போட்டுருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜாரில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் இது நம்ம கடைசியாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மட்டும் ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணது. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம எல்லாத்தையுமே கூட போட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி போடுறதும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை ஓரளவுக்கு ஒரு 3/4 குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 கப்பு ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ½ அன் ஹவர் சோக் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும். 3 விசில் கரெக்டாக இருக்கும். இது வந்து ரைஸை பொறுத்து மாறும். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம். அது வந்து விசில் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. அடுத்து கல்லுப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ விசில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி தான் இருக்குது. இப்போ இது மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான கீரை சாதம் ரெடி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.